முகலாய மன்னன் அக்பர் தி கிரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அக்பர் செஞ்ச சில வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்துஸையும் முஸ்லிம்ஸையும் வேறுபடுத்தி பார்க்கல, எல்லாரையும் ஈக்குவலா பார்த்தாரு. அடுத்தது இந்த சத்தி சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உடன்கட்ட போறது. புருஷன் செத்துட்டா பொண்டாட்டியும் ஹஸ்பண்டோட சேர்ந்து நெருப்புல குதிச்சிடணும். அந்த சத்தி சிஸ்டம் முதல் தடவை அபாலிஷ் பண்ணது அக்பர் தான். இது போல பல நல்ல காரியங்களை அக்பர் பண்ணாருன்னு சொல்லிட்டு இத்திஹாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ அக்பரை பத்தி பேசிக்காவே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, பெண்களை மதிக்கக்கூடியவர், எல்லா மதங்களையும் சமமா பார்க்கக்கூடியவர், பேதம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஈவன் ஸ்கூல் புக்ஸ்ல, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல எல்லாம் அப்படிதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இது எல்லாமே அக்பரோட உண்மையான குணாதிசயங்களை மறைச்சு மாத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள். சத்தி சிஸ்டமா அபாலிஷ் பண்ணிட்டாரு, இந்துஸையும் முஸ்லிம்ஸையும் சமமா பார்த்தாங்கன்றதெல்லாம் உண்மைதான். பட் எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்றதுக்கு பின்னாடி அக்பரோட நல்ல குணம் தான் காரணம்னு இத்திஹாசம் சொல்லுது. பட் உண்மையான காரணம் என்னன்னா, அக்பரோட கேவலமான எண்ணமும் கீழ்த்தனமான சிந்தனையும் தான் அக்பர் செஞ்ச சில நல்ல விஷயங்களுக்கு பின்னாடி மறைக்கப்பட்டிருக்கும் உண்மை. சோ அக்பரோட உண்மையான குணம் என்ன, சில இத்திஹாச கதைகள் நம்மளை எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்றதை இந்த வீடியோல டீகோட் பண்ணி அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். 1542 அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானோட உமர்கோட் பகுதியில் அக்பரோட ஜனனம் நடக்குது. சில இடத்துல உமர்கோட்னு இருக்கு, சில இடத்துல அமர்கோட்னு இருக்கு. ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். இன்னைக்கு பிரசன்ட் டேல அந்த இடம் சிந்து ப்ரோவின்ஸ்ல இருக்கு. அந்த டைம்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படாததால எல்லாமே பாரத தேசமா தான் இருந்தது. அக்பரோட அப்பா ஹுமாயூன், அம்மா ஹமீதா பானு பேகம். அக்பரோட சின்ன வயசுல இருந்தே காடுகளில் போய் வேட்டையாடுறது, எப்படி சண்டை போடணும்ன்ற டெக்னிக்ஸை கத்துக்கிறது அண்ட் எப்படி ஃபைட் பண்றது, இதெல்லாம் தான் அக்பர் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்ட விஷயங்கள். அக்பருக்கு 13 வயசு வரும்போது ஹுமாயூன் ஒரு யுத்தத்துல இறந்து போயிட்டதால அந்த 13 வயசுலயே அக்பர் நாட்டுக்கு மன்னன் ஆயிட்டான். தன்னோட தெளிவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் வச்சுக்கிட்டு முகல் சாம்ராஜ்யத்தை இந்தியா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டான். எல்லா மதங்களையும் ஈக்குவலா பார்த்தான். இந்து மன்னர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டான். பாபரோட காலத்திலிருந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்குன்னு ஒரு டாக்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு வந்தது. அதோட பேர் ஜிசியா டாக்ஸ். அதாவது அந்த டாக்ஸை முஸ்லிம்ஸ் பே பண்ண தேவையில்லை, ஹிந்துஸும் மற்ற ரிலிஜியன்ஸ்காரங்களும் பே பண்ணணும்ன்றதுதான் சிஸ்டம். அந்த டாக்ஸ் சிஸ்டம் அக்பர் கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டான். நிறைய ஹிந்து ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணிருக்கான். நிறைய பேரை கல்யாணம் பண்ணிருக்கான்றது அப்படி வைங்க. பேசிக்காவே பாத்தீங்கன்னா எந்த முகலாய மன்னனும் இந்து இளவரசிகளை கல்யாணம் பண்ணது கிடையாது. பட் அக்பர் செஞ்சான். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அக்பர் ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் பாகுபாடு பார்க்க மாட்டாரு, எல்லாருமே ஈக்குவலா தான் பாப்பாங்கன்றது வெளிக்காட்டுதுன்றது போல சொல்லுவாங்க. அக்பர் ஒரு மன்னனா கொடுக்கும் ஜட்ஜ்மெண்ட் ஒரு மதத்துக்கு ஃபேவர் பண்றது போல இருக்காது, எல்லா மதங்களுக்கும் ஃபேவர் பண்றது போலதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி மறைக்கப்பட்டிருக்கும் அந்த உண்மை முகம் என்னன்றது எந்த மூவிஸ்லயும் டிவி சீரியல்ஸ்லயும் காட்டவே இல்லை. இன்ஃபேக்ட் ஹிஸ்டரி புக்ஸ்ல கூட பெரும்பாலும் கிடையாது. ஆனா சில புக்ஸ்ல அக்பரோட கோல்மால் வேலையெல்லாம் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. சோ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, மொத்த இந்தியாவையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச அக்பர் ராஜ்புட்டோட சாம்ராஜ்யத்துல போர் தொடுக்கணும். 1567 சித்தோர்கர்னு சொல்லப்படும் இடத்துல உள்ள ஒரு ராஜ்புட் சாம்ராஜ்யத்துல யுத்தம் செஞ்சான். அந்த யுத்தம் கிட்டத்தட்ட 4 மாசம் நடந்தது. கடைசியில முகலாயர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அதனால அந்த கிங்டம்ல இருந்த போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்த போர்ட்டுக்குள்ள இருந்த நிறைய ராஜ்புட் வம்சாவளியை சேர்ந்த பெண்கள் அவங்களோட மானத்தை காப்பாத்திக்க நெருப்புல குதிச்சிட்டாங்க. சோ எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்ட அக்பர் அங்க அரண்மனையில இருந்த ஆளுங்கள்ல இருந்து சாதாரண ஜனங்க வரைக்கும் எல்லாரையும் போட்டு தள்ளிட சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டான். அப்படி பண்ணதால கிட்டத்தட்ட 30,000 இந்துஸ் இறந்து போனாங்க. அதுல பெண்களும் குழந்தைகளும் விவசாயிகளும் இருந்தாங்க. பாக்கி உள்ளவங்களை சிறை பிடிச்சிட்டான். அந்த போர்ட்டுக்குள்ள இருந்த நிறைய கோவில்களை டெமாலிஷ் பண்ணிட்டான். மற்ற மதங்களை தாழ்த்தி காட்டணும்ன்றதுக்காக அந்த சுத்து பகுதியில் உள்ள நிறைய கோவில்களை டெமாலிஷ் பண்ணிருக்கான். அந்த நாகர்கோட்னு சொல்லப்படும் பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பிராமணர்களை போட்டு தள்ளிருக்கான். அண்டு அக்பரோட ஆட்சி காலத்துல பசுவதை இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா அதே அக்பரோட சைனியர்கள் அந்த கோவிலுக்குள்ள இருந்த மாடுகள் கிட்டத்தட்ட 200 மாடுகளை கொண்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் பாகுபாடு பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் இந்து ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் சுத்த போய். அங்க ஆக்சுவலி நடக்கும் சீனே வேற. என்னன்னா, இந்து மன்னர்களோட யுத்தம் செஞ்சு அக்பர் ஜெயிச்சிடுவான். ஜெயிச்ச பிறகு என்ன ஆகும், அந்த ராஜ்யம் அக்பரோட கைக்கு வந்துடும். அப்போ அக்பர் என்ன பண்ணுவான், உன்னோட ராஜ்யம் உனக்கே வேணும் அப்படின்னா உன்னோட நாட்டு மகாராணி, அதாவது அந்த ஹிந்து மன்னனோட ஒய்ஃபை தனக்கு கொடுத்துடும்படி சொல்லி கேட்பான். அது அந்த மன்னனோட ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. இதுதான் அங்க ஆக்சுவலி நடக்கும் டீலிங். சப்போஸ் இதுக்கு ஒத்துக்கலன்னா நீயும் காலி, உன்னோட நாட்டு மக்களும் காலி, உன்னோட ராஜ்யமும் எனக்கு சொந்தமாயிடும், உன் ஒய்ஃபும் எனக்கு சொந்தமாயிடுவான்னு ஒரு மாதிரி எமோஷனல் அட்டாக் பண்ணும்போது அந்த மன்னன் வேற வழியே இல்லாம தன்னோட நாட்டு மக்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக அவன் சொன்ன டீலிங் எல்லாம் ஒத்துப்பான். சோ எங்க போய் யுத்தம் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி உள்ள முக்கியமான காரணம் என்னன்னா, தோத்து போன மன்னனோட பொண்டாட்டியோ இல்ல பொண்ணோ அவங்கள கூட்டிட்டு தன்னோட அந்தப்புறத்துல
வச்சுக்கணும்ன்றது தான் அக்பரோட எண்ணம். அப்படிதான் ஒவ்வொரு இந்து ராஜகுமாரிகளையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். அக்பரோட அப்பா ஹுமாயூன் இறந்து போன பிறகு அக்பருக்கு வழிகாட்டியாகவும் கார்டியனாகவும் இருந்தது பைரம் கான். அந்த பைரம் கானோட வைஃப் சலீமா சுல்தான் பேகம் பைரம் கான் இறந்து போன பிறகு அக்பரே அந்த சலீமாவை கல்யாணம் பண்ணியிருக்கான். தி கிரேட் முகுல்னு சொல்லிட்டு புக் ஒன்று இருக்கு. அதை எழுதினது வின்சென்ட் ஸ்மித். அந்த புக்கில் என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்குன்னா, அக்பருக்கு பெண்கள் மேலே லஸ்ட் அதிகமாக இருந்ததான். லஸ்ட் அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் லவ் தான். பட் லவ்ன்றது ஹார்ட்டு எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகிறது, லஸ்ட்ன்றது ஃபிசிக்கலி கனெக்ட் ஆகிறது. ஸோ அந்த இச்சை பெண்கள் மேலே அக்பருக்கு அதிகமாக இருந்ததுன்னு அந்த புக்கில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி அக்பருக்கு மொத்தம் 6 மனைவிகள். மரியம் உஸ் ஜமானி, சலீமா சுல்தான் பேகம், ருக்கையா சுல்தான் பேகம், பிபி சலீமா சுல்தானா, பிபி கியரா, பிபி மரியம். இது அஃபிஷியல் மட்டும்தான். அன்அஃபிஷியலா அக்பருக்கு 300 மனைவிகள் இருக்காங்களாம். அண்ட் அதை தாண்டி கிட்டத்தட்ட 4500 பெண்களுக்கு மேல அந்த அந்தப்புறத்துல இருப்பாங்களாம். ஒவ்வொரு யுத்தம் ஜெயிக்க அந்த அந்தப்புறத்துல பெண்கள் அதிகமாயிட்டே இருப்பாங்களாம். இதுல இன்னொரு கேவலமான ஸ்டோரி என்னன்னு சொல்லப்படுதுன்னா, யுத்தத்துல ஜெயிச்ச பிறகு அக்பரோட சைனியர்கள் செத்துப்போன ராஜகுமாரிகளோட டெட் பாடியை கூட விட்டு வைக்க மாட்டாங்களாம். அக்பரோட அந்தப்புறத்துக்குள்ள அக்பர் மட்டும்தான் அலவுடு, வேற யாருக்கும் உள்ள போக பர்மிஷனே கிடையாது. அங்க உள்ள நிறைய பேர் வேற வழியே இல்லாம வந்து மாட்டிக்கிட்டவங்க. அதுல சில பேர் எஸ்கேப் ஆகவும் ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால அக்பர் என்ன பண்ணா, அந்த புறத்தை சுத்தி காவலர்களை நியமிச்சான். ஆனா அங்கேயும் ஆண்களை வச்சா அவங்களே பிசிக்கல் கான்டாக்ட்ல ஈடுபட்டு விடுவாங்களோன்னு பயந்து ஆண்களை நியமிக்கல. அதுக்கு பதிலா அரவாணிகளை நியமிச்சான். அவங்களுக்கு மிலிட்டரி லெவல்ல ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்கள பார்த்து பயந்தே இந்த பெண்கள் வந்து அந்த புறத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்களாம், எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண மாட்டாங்களாம். சோ இந்த அக்பரோட அந்த புறம்ன்றது ஒரு டார்க் கான்செப்ட். அங்க பெண்கள் இப்படிதான் இருக்கணும்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குமா. கிட்டத்தட்ட 5000க்கு மேல பெண்கள் அங்க இருந்தாங்க. அதுல 300 மனைவிகள், தாசிகள், இஸ்லாம் வாழ்க்கை ஏத்துக்கிட்டு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, விருப்பமே இல்லாம இருந்தவங்களும் இருந்தாங்க. இந்த சத்தி சிஸ்டம் அக்பர் வந்து பேன் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பின்னாடி உள்ள முக்கியமான காரணம் என்னன்னா, உடன்கட்ட போகும் பெண் வந்து அழகான பெண்ணா இருந்தா அந்த பொண்ணை நெருப்புல குதிக்க விடாம தூக்கிட்டு வந்து அந்த புறத்துல வச்சிடுவானா. இப்படி நிறைய பேருக்கு பண்ணதால அக்பர் வந்து சத்தி சிஸ்டம் பேன் பண்ணிட்டாருன்னு பப்ளிஷ் ஆயிடுச்சு. பட் அதுக்கு பின்னாடி உள்ள ஆக்சுவல் ரீசன் அக்பருக்கு பெண்கள் மேல இருந்த லஸ்ட். இதுல இன்னொரு பயங்கரமான சம்பவம் ஒண்ணு அக்பரோட காலத்துல நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு சமயத்துல அக்பரோட ஆட்சி காலத்துல யமுனா நதியில ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடந்துதான். இப்படி அடிக்கடி நடந்துகிட்டே இருந்ததால அரண்மனையை சேர்ந்தவங்க யாவதும் இப்படி பண்றாங்கன்னு செவி வழி செய்தியா ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த நியூஸ் அக்பரோட காது வரைக்கும் போச்சு. அப்போ அக்பரோட அரண்மனையில மந்திரியா இருந்த அப்துல் வாசின்னு சொல்லப்படும் ஆளை கூப்பிட்டு அக்பர் வந்து இந்த யமுனா நதி இஷ்யூ பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த வாசி சொன்னா, ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன், என் காது கூட அந்த நியூஸ் வந்தது. எனக்கு நம்ம அரண்மனையில் உள்ள சில பேர் மேல சந்தேகம் இருக்கு, ஆனா அவங்களை கேள்வி கேட்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது, அதனால என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அதுக்கு அக்பர் வந்து, நான் உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம உன்னோட பதவிக்கு ப்ரமோஷனும் கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னான். வாசி என்னன்னு கேட்டான். அதுக்கு அக்பர் சொன்னா, அவனோட பொண்டாட்டியை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுத்துடணும்னு சொல்லி கேட்டிருக்கான். வாசி ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டான். அக்பர் சொன்னதுக்கு வாசி ஒத்துக்கவே இல்லை. அந்த பொண்ணோட பேரு எங்கேயுமே மென்ஷன் ஆகல. சோ அக்பர் வந்து, நாளைக்குள்ள எனக்கு தேவையான முடிவை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு கண்டிஷன் போட்டான். சோ வாசி வந்து வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டி கிட்ட அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அந்த பொண்ணும் அழுதுகிட்டே, நமக்கு இந்த ஊரை வேணாம், விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்கா. சோ அடுத்த நாள் காலையில இவங்க கிளம்பி இருக்காங்க. பட் எப்படியும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அக்பர் தன்னோட சைனியர்கள் அமைச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். வாசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டெல்லியில உள்ள அந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கான். திரும்பி வந்து பார்க்கும்போது வாசியோட வைஃப் யமுனா நதியில டெட் பாடியா கிடந்தாலாம். அப்பதான் இத்தனை நாளா பெண்களோட டெட் பாடிஸ் எதனால யமுனா நதியில கிடந்ததுன்னு வாசிக்கு தெரிய வந்துதான். ஒரு தடவை அக்பர் டெல்லிக்கு போனப்போ அந்த பொண்ணோட அண்ணன் தன்னோட தங்கச்சி அக்பர் இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு அக்பருக்கு ஸ்கெட்ச் போட்டான். பட் ஃபைனலி அந்த ஆளு அதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டான், அக்பர் கையால செத்துட்டான். சோ இது ஒரு கதை. ஒரு ஆங்கிள் இந்த கதையை இப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே கதை இன்னொரு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா, அப்துல் வாசி வந்து தன்னோட வைஃபை டைவர்ஸ் பண்ணிட்டதாகவும் அந்த பொண்ணு தான் அக்பரோட 4வது வைஃப்னு மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. சோ வாசிக்கு சம்பந்தப்பட்ட 2 தியரிஸ் இருக்கு. அதுல எது கரெக்ட்னு தெரியல. அக்பரோட ஒரு பொண்டாட்டியான மரியம் உஸ் ஜமானி என்ற பொண்ணு வந்து ஆக்சுவலி முஸ்லீம் கிடையாது, ராஜ்புத் வம்சாவளியை சேர்ந்த ஒரு இந்து மன்னனோட பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் வந்து ஹர்காபாய். ராஜ்யம் வேணுமா பொண்ணு வேணுமான்ற டீலிங்ல அந்த மன்னன் வந்து பொண்ணை கொடுத்துட்டான். மத்த எல்லா மனைவிகள் விடையும் இந்த பொண்ணு வந்து ரொம்பவே அழகான பொண்ணு, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அதனால மத்த எல்லா விடையும் இந்த பொண்ணுக்கு தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். அது மட்டும் இல்லாம மத்த மனைவிகளுக்கு பசங்க பிறக்கல, இந்த மனைவிக்கு தான் பசங்க பிறந்தாங்க. அதனாலேயே இந்த பொண்ணுக்கு அரண்மனையில இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஹிந்தியில ஜோதா அக்பர்னு சொல்லிட்டு படம் ஒன்று வந்தது. அதை வந்து ஆக்சுவலி லவ் ஸ்டோரியா காட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மையே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜோதான்ற பொண்ணே கிடையாது. அந்த ஜோதான்ற கேரக்டர்களோட பொண்ணு தான் இந்த ஹர்காபாய். லேட்டரா மரியம் உஸ் ஜமானியா கன்வெர்ட் ஆயிட்டா. எல்லா முகலாய மன்னர்களோட கம்பேர் பண்ணும்போது அக்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபேமஸ்.
அதுக்கு காரணம் என்னன்னா, ஹிந்து கோவில்களை டெமாலிஷ் பண்ணதிலும் ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணி கொண்டதிலும் அக்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கான். அக்பர் ஃபேமஸ் ஆனதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அண்டு அக்பருக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த உண்மையான முகத்தை வெளிக்காட்டாம வேற ஒன்று சொல்லி மேட்ச் பண்ணி விட்டதால இதிகாசங்கள்ல அக்பர் தி கிரேட்டா மாறி போச்சு. அக்பரோட அந்த புறத்துல கிட்டத்தட்ட 5000க்கும் மேல பெண்கள் இருந்தாங்கன்றது ஹிஸ்டரி. ஸோ இதெல்லாம் தான் அக்பர் செஞ்ச சில காரியங்களுக்கு பின்னாடி மறைக்கப்பட்டிருக்கும் உண்மையான முகம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.